EC24 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்ல இருக்கும். ஈஸியா மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி கேட்கும், ப்ளஸ் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கேட்கும். கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து டெமோ அக்கௌண்ட். இதுல வந்து ஸ்டார்ட் டெமோன்னு கொடுத்தீங்கன்னா இதுல வந்து அமௌண்ட்ல ஏர்ன் பண்ண முடியாது. எப்படி என்னன்னு மட்டும் பார்த்துக்க முடியும். இங்க பாருங்க, இங்க வந்து என்டர் கேப்சா, இங்க வந்து 825 கொடுத்தோம்னா ரைட் ஆன்சர். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆன்சரா கொடுக்கணும். கொடுத்தோம்னா நமக்கு வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இது வந்து அக்கௌண்ட் வந்து இப்போ பெய்ட் லாகின் ஸ்கிரீனுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இங்க வந்து பெய்டு அக்கௌண்ட்டா மாத்தணும்னா இங்க பை பிளான் கொடுத்துருங்க. இந்த டெமோ அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் வராது. சும்மா நம்ம எப்படி என்னன்னு மட்டும் பார்த்துக்க முடியும். அடுத்து கோல்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 599 ருபீஸ் ரீஃபண்டபிள்னு தான் போட்டிருக்காங்க. ஆனா அது எப்போ ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா the fee is to access all paid, இங்க ரெட் கலர்ல போட்டிருக்கு பாருங்க. Features will be refunded when you learn and earn rupees 35,000. 35,000 எப்ப நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்களோ அப்பதான் இந்த 599 ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த 35,000 எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்க்கலாம். 35,000 சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஒரு 1500 கேப்சா அடிச்சீங்கன்னா 75 ரூபா கிடைக்கும். 1500 கேப்சாவுக்கு 75 ரூபா. ஒரு சிம்பிள் கால்குலேஷன் போடுங்க. ஒரு 5 கேப்சா ஒரு நிமிஷத்துக்கு அடிக்கிறீங்கன்னு 20 நிமிஷத்துக்கு 100 கேப்சா அடிக்கும். இன்டூ 15 300 நிமிஷம். 300 நிமிஷம் ஆகும். நீங்க வந்து 1500 கேப்சா அடிக்க 300 நிமிஷங்கிறது 5 மணி நேரம். டெய்லி 5 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 75 ரூபா கிடைக்கும். அதுவும் மொபைலை பார்த்துட்டு கண்ணு வலியோட வேலை செய்யணும். அமௌண்ட் நீங்க வந்து ரீஃபண்ட் வாங்கணும், இந்த 599 ரூபா ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்க 35,000 சம்பாதிக்கணும்னு போட்டிருக்காங்க. இந்த 35,000 சம்பாதிக்கிறதுக்கு நீங்க 35,000 டிவைட் பை ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செய்யணுமா? அப்போ வந்து 466 டைம் இன்டூ 5 2333 மணி நேரம் நீங்க வேலை செய்யணும் அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வாங்குறது. இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன நான் சொல்றேன் அப்படியே இங்க வரும். இங்க வந்து பாருங்க, இந்த கேப்சா எவ்வளவு ஈஸியா இருக்கு டெமோ அக்கௌண்ட்ல. இதே ஒரு பெய்டு அக்கௌண்ட்ல லாகின் பண்ணி காமிக்கிறேன். அதுல என்ன மாதிரி கேப்சா கொடுக்குறாங்கன்னு மட்டும் பாருங்க. இது வந்து பாருங்க 500 ரூபா பே பண்ண அக்கௌண்ட். இதுல எவ்வளவு டஃபா கொடுக்குறாங்க பாருங்க. ஸ்டார்ட் ஒர்க்கிங் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளவு பெரிய லெட்டர். நான் டைப் பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க, இதுல வந்து எவ்வளவு காம்ப்ளிகேஷனா கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்க பே பண்ணிட்டு நீங்க இதை டைப் பண்ணிட்டு இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை. இன்னொரு விஷயம் என்னன்னா 7,000 ரூபா தான் பிளான். ஆனா நீங்க வந்து 600 ரூபா தான் கட்டுறீங்க. the remaining amount will be deducted from your earnings. நீங்க வந்து சம்பாதிக்க அந்த 7,000 ரூபாய் வந்து நீங்க சம்பாதிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட்ல புடிச்சுவாங்க. அந்த 7,000க்கு மேல நீங்க எப்ப சம்பாதிக்கிறீங்களோ அப்பதான் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டே வர ஆரம்பிக்கும். அதுலயும் ஒரு மினிமம் கேப்னு ஏதாவது கண்டிப்பா வச்சிருப்பாங்க. இந்த மினிமம் கேப் மினிமம் 500 ரூபா இருந்தால் தான் உங்களுக்கு 500 ரூபா இல்லை 1000 ரூபாய் இருந்தால் தான் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் வித்ட்ராவே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் 7,000 ரூபா சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டம் இந்த ஆப் வச்சு. இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறவங்களால கூட இதெல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பே பண்ணுற மாதிரி தான் பே பண்ணுங்க. இந்த ஆப் வந்து பே அமௌண்ட் கரெக்டாக வித்ட்ரா கொடுப்பாங்களான்னு டவுட்டாக தான் இருக்கு.